வணக்கம் மக்களே, வெல்கம் டு சரவணன் டாக்ஸ். நீங்கள் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, வேர்ல்டே உள்ள டென்ஷனாக போயிட்டுருக்க சூழ்நிலையில் கொஞ்சம் மனசு திடப்படுத்துகிற மாதிரி ரெண்டு நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு. ஒன்று என்னென்னா, ட்ரம்ப்பு தற்காலிகமாக ஒரு 5 days சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வாரில் கொஞ்சம் பாஸ் 5 நாளைக்கு என்ன சண்டையும் இல்லாமல் பாஸ் பண்ணி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்தியாவுக்கு ரொம்பவும் தேவைப்பட்டிருக்க எல்பிஜி 2 ஷிப்ஸ் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை விட்டு வெளியே வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் லோக்சபாவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அதனால் என்ன இம்பேக்ட் ஆக போகுது, அதனால் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரம்ப் அவர் சொன்ன சீஸ்ஃபயரை பற்றி பேசலாம். ட்ரம்ப் 2 days பிஃபோர் 48 hours டைம் கொடுத்தாரு. யாருக்குன்னா ஈரானுக்கு. இதுக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை அங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்க ஷிப்ஸை வெளியே விடல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணல அப்படின்னா அவங்களோட பவர் பிளான்ட் அங்கேருந்து, அதாவது ஈரானவை இருட்டாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இப்போது ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 5 days சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு ஃபுல் சீஸ்ஃபயர் கிடையாது. சப்போஸ் இந்த 5 days சீஸ்ஃபயர் கம்ப்ளீட்டாக ரொம்ப நாளைக்கு நீண்டாவோ இல்லை இந்த வார் இதோடு ஸ்டாப் பண்ணால் ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டாக பீஸ்ஃபுல்லாக இது மிச்சம் போகலாம். செகண்ட் இந்தியாவுக்கு என்ன இம்பேக்ட் இதனால் அப்படின்னா, ஒன்று அங்கேருந்து 2 முக்கியமான ஷிப்ஸ் எல்பிஜி ஷிப்ஸ் இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை விட்டு வெளியே வந்துட்டுருக்கு. பேர் என்னென்னா ட்ரைன் கேஸ் அண்ட் ஜாக் வெசன்ட் அப்படின்ற 2 ஷிப்ஸ் டோட்டலாக 92,000+ tons எல்பிஜி எடுத்துகிட்டு இப்போ வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் வித்தின் 2 days இந்தியா ரீச் ஆக போகுது. இதுக்கு முன்னதாக 3 ஷிப்ஸ் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வெளியே வந்துச்சு. இது எதனால் அப்படின்னா, இந்தியா அமைதியாக இருந்தது. ஸோ இது இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்கும் 2 பேரும் சேர்ந்து ஈரான் கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி ஒரு அமைதியாக சுமூகமாக இந்த ஷிப்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன இம்பேக்ட் ஆக போகுதுன்னா, இப்போ இந்தியாவில் கரண்ட்டாக போயிட்டுருக்க இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜும் ஆல்மோஸ்ட் குறையும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ்ன்ற ப்ராப்ளம் வராது அப்படின்னு நம்புவோம். லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நரேந்திர மோடி, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லோக்சபாவில் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இந்தியா எப்பவுமே அமைதியாக விரும்புது, இப்போவும் அதை தான் விரும்புது. ஆனால் இப்போது உலகம் இப்போ நடந்துட்டு இருக்க அந்த போரும் சரி, ரொம்ப ஆபத்து தரக்கூடிய சுச்சுவேஷனில் ரொம்ப காலம் நீட்டிக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ அந்த வார் போயிட்டு இருக்கிறதுனால நாம் COVID-19 எப்படி ப்ரீப்ளான்டாக நம்மளை ப்ரிகாஷனாக வச்சுக்கிட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலான்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர் சொல்லியிருக்காரு. என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, this war has created difficult global conditions. They may persist for a long time. Hence, we must remain prepared and united. We faced similar challenges during the COVID-19 crisis with unity. Now again, we must prepare in the same way. இதான் சொல்லியிருக்காரு. அண்ட் இதனால் இந்த எல்பிஜி கிரைசிஸ் நடந்துருக்கிறதுனால இந்த எல்பிஜியை சில பேர் ஸ்டாக் பண்ணி வச்சு அதை பிளாக்ல விற்கிறவங்களும், அப்புறம் இந்த ஹார்டர்ஸ், அதாவது எல்பிஜி ரொம்ப பொய்யான, அதாவது எல்பிஜி இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்னு இந்த பொய்யான செய்திகளும் பரப்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள், அதாவது இந்தியர்கள் இந்த ஈரான், இஸ்ரேல், இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. அவங்கள சீக்கிரமாக இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை பண்ண போகிறேன்னு அப்படின்னு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அப்புறம் இது என்னன்னா, நம்ம COVID-19 எப்படியும் மாஸ்க்கு, இந்த ரேஷன் மாதிரி ப்ரிகாஷனாக இது பண்ணி வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இப்போது அதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்கிரமாக ப்ரீப்ளான்டாக நம்மளே சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று பிஎம் மோடி முக்கியமாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் 5 நாள் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த 5 நாள் சீஸ்ஃபயர்
ரொம்ப நாளைக்கு அப்படியே பாஸ்ட்ல போயிட்டு இந்த வார் ஸ்டாப் பண்ணால் இந்தியாவுக்கும் சரி இல்லை வேர்ல்டுக்கும் சரி ரொம்ப நல்லது. அப்புறம் இந்தியாவில் இப்போ போயிட்டு இருக்க இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ் வந்து தற்காலிகமாக அது வந்து இப்போ வந்து பூர்த்தி செய்யப்படுது. ஏன்னா 2 ஷிப்ஸ் வந்து வித்தின் 2 டேஸில் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த 2 ஷிப்ஸையும் இந்தியாவோட கோஸ்ட் கார்டும் இந்தியாவோட வார்ஷிப்ஸ் வந்து அதாவது கண்காணிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சேஃப்டி இது வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக என்னன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நம்ம COVID-19 வரத்துக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்ளான்டாக இருந்தோமோ அதே மாதிரி சேம் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது, இருந்தாலும் நம்ம ப்ரிப்ளான்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஒரு சூடான நியூஸை சுருக்கமாக தெரிஞ்சுக்கணுமா? மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வார் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகுமா, இல்லை இந்த எல்பிஜி கேஸ் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? இதை பற்றி உங்களோட சஜஷன் என்னவோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சரவணன் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.